ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மங்களன் மங்களில் வந்து நான் டிஸ்கன்டினியூ பண்ணி 615 மில்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான். அந்த 615 மில்லி வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. மங்களன் மங்கள் வந்து நிஜமாலே வந்து ஒரு நல்ல சீட்டு தான், நல்ல பெனிஃபிட் தான் அது. 2 பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. 2 பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு. நானுமே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பேங்க்கில் வந்து ஒரு பெரிய நகையை வச்சுருக்கோம். ஸோ அது மூட்டணும். அது 1,00,000 கிட்ட வந்துடுச்சு, ஒரு 96,000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அது மூட்டணும் அப்படின்னா வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் தான். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா. என்னால் வந்து வேலைக்கு தான் போயிட்டு அவங்களுக்கு வருமானம் அப்படின்ற பேரில் கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் வேறு ஏதாவது வாங்குறது கொள்வது அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சிக்கிட்டு, அந்த சேவிங்ஸுன்னு வீட்டில் உண்டியலில் சேர்க்குறது எல்லாமே ஒரு 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, மொத்தமாக வந்து நம்ம பேங்க்கில் இருக்கிற நகைக்கே கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணி தான் டிஸ்கண்டினியூ பண்ணேன். இப்போதைக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இருக்கிறது பார்த்திங்கன்னா போத்தீஸ், அது கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 கிராம் சேவ் பண்ணிட்டேன். டிஸ்கண்டினியூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் வரைக்குமே போய் அது வந்து என்னால் அப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாமே முன்னாடி வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ போத்தீஸ் டிஜிகோல்டு மட்டும் தான் வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, அதில் ஒரு முடியறதுக்குள்ளே பிப்ரவரி மந்த் முடிய போகுது. அதுக்குள்ளே ஒரு 2 கிராம் 3 கிராம் சேவ் பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு 100 200ன்னு அதில் கட்டிகிட்ருக்கேன். ஸோ அது முடிகிறப்போ அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். மங்களன் மங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணேன் இல்லைங்களா. ஸோ நான் பர்ச்சேஸும் பண்ணிட்டேன். அது சம்மந்தமான பில் டீட்டெயில் மட்டும்தான். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்காக தான் முன்னாடியே வச்சுருக்கேன். ஸோ காயின் தான் 515 மில்லிகிராம் காயின் ஒன்றும் 100 மில்லிகிராம் காயின் ஒன்றும் தான் நான் பிரித்து வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சேவ் பண்ணது வந்து 684 மில்லிகிராம்ஸ். அந்த 6,000 ரூபாய்க்கு கிராம்ஸாக பார்க்கும் போது அவ்வளோ மில்லி சேவ் பண்ணியிருந்தேன். டிஸ்கண்டினியூன்றனால அமௌண்ட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து 515 மில்லிகிராம்ஸ், அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்ற கால்குலேஷன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸ்ட்ரா நான் விட்டேன் பார்த்தீங்களா, அந்த மில்லிகிராம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் தனியாக இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து 11,500 ரூபாய், அதாவது அந்த வீடியோ எடுத்தப்போ இருந்த கோல்ட் ரேட்டை போட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இருந்த கோல்ட் ரேட் வந்து 10,180 ரூபாய். அது போட்டால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபாய் கிட்ட வந்து அந்த 69 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு வந்துடுது. ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம்தான். ஸோ அந்த அமௌண்ட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். இந்த 615 மில்லிகிராம்ஸை நான் 6,517 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஸ்கீமில் 6,000 ரூபாய் இருந்தது. 517 ரூபாய் தான் நான் பே பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 515 மில்லிகிராமுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். 10,180 ரூபாய் அன்றைக்கி கோல்ட் ரேட் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இருந்த கோல்ட் ரேட் போட்டாங்க. ஸோ வேஸ்டேஜ் 1% சொல்லி 5 மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக வந்து எனக்கு 520 மில்லிகிராம்ஸ்க்கான அமௌண்ட்டு அந்த 10,180 ரூபாய் போட்டால் 5,293 ரூபாய் 60 பைசா வந்திருந்தது. அதுக்கு ஆல்மார்க் சார்ஜ் போட்டிருந்தாங்க, அது ஒரு 45 ரூபாய். ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக வந்து எனக்கு 5,338 ரூபாய் 60 பைசா வந்திருந்தது. ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டால் 160 ரூபாய் 16 பைசா. ஸோ டோட்டலாக வந்து இந்த 515 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு ஜிஎஸ்டி, வேஸ்டேஜி, ஆல்மார்க் சார்ஜி எல்லாமே சேர்த்து 5,500 ரூபாய் வந்திருந்தது. இது எல்லாத்தையோட பில்லையுமே நான் உங்களுக்கு வீடியோ ஃபைனலில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதைக்கு தனித்தனியாக காயினோட அமௌண்ட் மட்டும் நான் பிரித்து போட்டு உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஸோ பில்லில் எப்படி இருந்ததோ அதை தான் அப்படியே நோட்டில் எழுதி உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து 100 மில்லிகிராமுக்கான அமௌண்ட்டு பார்த்துடலாம் எவ்வளோ வந்தது அப்படின்னு. அதுக்குமே 1% வேஸ்டேஜ் போட்டுருந்தாங்க. அப்படி பார்த்தா 101 மில்லிக்கான அந்நிய கோல்ட் ரேட் போட்டோம் அப்படின்னா 10,028 ரூபாய் 18 பைசா வந்திருந்தது. அதுக்கு ஆல்மார்க்லாம் இல்லை, ஆனால் மேக்கிங் சார்ஜின்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்த அமௌண்ட்டு கூட ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டால் 31 ரூபாய் 45 பைசா.
டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 10,080 ரூபா வந்திருந்தது. ஃபைனலாக வந்து இந்த ஜிஎஸ்டி போடாமல் வந்த அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, 515 மில்லிகிராமுக்கும் இந்த 100 மில்லிகிராம் காயினுக்கும். ஸோ அந்த 2 அமௌண்ட்டையும் போட்டு நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 6,000 எனக்கு 386 ரூபா 78 பைசா வந்திருந்தது. மங்களன் மங்கள் பொறுத்த வரைக்கும் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. 100 மில்லிகிராம் கூட நம்ம வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நஷ்டம் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு வேஸ்டேஜ் சொல்கிறாங்களே அப்படின்னு தான் நான் மைண்டில் யோசித்தேன். பட்டு ஃபைனலாக அவங்க பில்லு எந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்ற பேரில் வந்து ஒரு 59 ரூபா 59 பைசா வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா, அந்த வேஸ்டேஜின்னு சொல்லி நமக்கு போடுறாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து ஃபைனலாக அவங்க டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கூட டிஸ்கவுண்ட் பண்ண மாதிரி தெரியல. அந்த ஆல்மார்க் சார்ஜின்னு சொல்லி 45 ரூபாயும், இந்த மேக்கிங் சார்ஜின்னு சொல்லி 20 ரூபாயும் வருது இல்லைங்களா, 60 ரூபா. அதுதான் வந்து எனக்கு இந்த ஃபைனலாக இந்த இடத்துல எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் அமௌண்ட்டாக வந்து 6,327 ரூபா 19 பைசா. இந்த அமௌண்ட்டுக்கு தான் ஃபைனலாக ஜிஎஸ்டி 3% போட்டோம் அப்படின்னா 6,517 ரூபா ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஜிபேயில் பே பண்ணது வந்து 517 ரூபா தான். ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்டில் 6,000 ரூபா நான் கட்டியிருந்தேன். இந்த 517 ரூபா நான் பே பண்ணி தான் இந்த காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு கொரியர் சார்ஜின்னு சொல்லிவிட்டு காயின் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஷாப்லேருந்தே வந்து இப்போவே கொரியர் பண்ணிவிடுங்க, கொரியர் சார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்து ஜிபே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 100 ரூபா வந்து கொரியர் சார்ஜ் டோட்டலாக அதோட சேர்த்தோம் அப்படின்னா 617 ரூபா. ஸோ நான் பே பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா டிஸ்கண்டினியூ பண்ணனால, அந்த ஒரு 700 ரூபா. ஸோ அதையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்து 1,400 ரூபாய்க்கிட்ட வந்து நான் இதுக்கு செலவு பண்ணி இந்த 615 மில்லிகிராம்ஸ் வந்து நான் வாங்கின மாதிரி தான் கணக்காகுது. ஸோ டோட்டலாக வந்து இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் பில்லு. எனக்கு இந்த பில்லு தான் வந்து எனக்கு கொரியர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காயினோடு எனக்கு சேர்த்து அமுச்சிருந்தாங்க. ஸோ நான் உங்ககிட்ட எழுதி காமிச்சா மாதிரி தான். ஃபஸ்ட்டு தனித்தனியாக அந்த காயின்களுக்கான பில்லு வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெள்ளை பில்லில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெரிய பில்லில் வந்து மொத்தமாக நான் வாங்கினது எவ்வளோ, நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் தான், 1000 ரூபா தானே நம்ம 15 மந்த்து கண்டினியூ பண்ணியே வாங்கியிருக்கலான்னு. ஆன்லைனில் எந்த அளவுக்கு நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம். ரெண்டாவது இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி ஸ்கீம் வந்துடுச்சு இல்லைங்களா, அதனால் ஏன் நம்ம இங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு லாங்கில் போடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் டிஸ்கண்டினியூ பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.